தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா. இன்றைக்கு நாட்டிலே விலைவாசி உயர்வு என்னை முட்டிக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்குது. ஆக ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, இந்த பகுதியிலே தொழிலாளர் நிறைய மக்கள் நிறைந்த பகுதி, நடுத்தர மக்கள் நிறைந்த பகுதி. இந்த மக்கள்லாம் விலைவாசியில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அரிசி விலை கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு 20 ரூபா ஏறி போச்சு. இதையெல்லாம் நாங்கள் மளிகை கடையில் வாங்கின லிஸ்ட்டு. இதை ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க என்ற விவரத்தை சொல்வதற்காக இதை நான் இங்கே வாசிக்கிறேன். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் பச்சை அரிசி 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்றுது. இன்றைய தினம் 77 ரூபாய்க்கு விற்கிது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்றுது. அதிமுக ஆட்சியில் இப்போ 72 ரூபாய்க்கு விற்கிது 1 கிலோ. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சி. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 48 ரூபா. கடலெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபா. இன்றைக்கு திமுக ஆட்சியில் 190 ரூபா. 1 லிட்டருக்கு 60 ரூபா அதிகம். நல்லெண்ணெய் 1 கிலோ 250 அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 400. தோரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபா. அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 130 ரூபா. 56 ரூபா கிலோவுக்கு அதிகம். உளுத்த பருப்பு 1 கிலோ 79 ரூபா. அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சியில் 120 ரூபா. 1 கிலோ 41 ரூபா. எதற்காக நான் இந்த நேரத்தில் வாசிக்கிறேன் என்று சொன்னால், அதிமுக ஆட்சியில் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்தோம். திமுக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்த இந்த அரசினால் திறமை இல்லை. இதனால் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது இந்த விலைவாசி குறைப்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்வோம். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை 100 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் வெளி மாநிலத்தில் குறைத்த விலைக்கு வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவுத்துறை மூலமாக அதை விலைவாசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக அதிமுக அரசு இருந்தது. இதனால் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் பாதிப்புக்குள்ளாகாமல் பாதுகாக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா.